பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. டெல்லியை போல தமிழகத்திலும் பாஜக ஆட்சி அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் பாஜகவுக்கு மாற்று சித்தாந்தம் தமிழ்நாட்டில் உள்ளதாக திமுக எம்பி ஆர் ராசா பதில் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர்கள் இருவரும் பேசியதை காண்போம். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024 தான் ஒரிசா மாநிலத்தில் முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு மூன்றாவது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025 ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2026 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25 டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தாரு? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு பின்னால் தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்க வர முடியாது. சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்க வர முடியாது. நீங்க டெல்லியில, மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் பிஜேபி ஆட்சி அமைக்குன்னு சொல்றாங்கல்ல, ஈவன் வெஸ்ட் பெங்கால கூட அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை. ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம், எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்ல. இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்ல. நாங்க தான் சொல்லிட்டோம், எல்லோருக்கும் எல்லாங்கிறதா எங்க தத்துவம், திராவிட தத்துவம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு, சமத்துவம் எங்களுக்கு, சாதியற்ற சமூகம் எங்களுக்கு, அது நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்ல, அதனால நீங்க உள்ள வர முடியாது. இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார். தமிழகத்திற்கு பிரதமர் மோடி கொடுக்கும் நிதியை திமுக அரசு மக்கள் நலனுக்கு செலவழிப்பதில்லை என மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். நிதி தொடர்பாக இருவரும் பேசியதை காண்போம். मित्रों, एक तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடை மாற்றி
அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான அருவருப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அதான் பொய்ன்னு சொல்ல ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்டில் இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்க்கான என்ன தவம் இருக்குமே மதுரையில். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.